ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி இதை தமிழில் என்ன சொல்லுவோம்? நிகழ்தகவு. தமிழில் என்ன சொல்லுவோம்? நிகழ்தகவு அப்படின்னா என்ன மேம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் டெஃபினேஷன் கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு நிகழ்தகவு அப்படிங்கிறது என்ன, ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம நியர்லி என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி. ஒரு விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பேசுகிறது தான் ப்ராபபிலிட்டி. ஸோ நிகழ்தகவு அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் நிகழ்தகவு. ஸோ ப்ராபபிலிட்டினா என்ன? ஒரு ஈவெண்ட், ஒரு நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பேசுகிறது தான் ப்ராபபிலிட்டி. ஜென்ரலாகவே ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம்ல, அது எது டு எது இருக்கும் அப்படின்னா 0க்கு மேலே 1க்கு கீழே. அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிற ப்ராபபிலிட்டி 1க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு. இன்கேஸ் அந்த ஆன்சர் 1க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் தப்பு. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ப்ராபபிலிட்டி தான். ஸோ ப்ராபபிலிட்டி 0க்கு மேலே இருக்கும், அட் த சேம் டைம் 1க்கு கீழே இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எந்தெந்த இடத்தெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காயினு, டைஸு, அப்புறம் கார்ட்ஸு, இதெல்லாம் நேற்றுக்கே நான் ஒரு ரீகேப் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. பட் இருந்தாலும் இப்போ இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஒரு காயினில் ஒரே ஒரு காயின் இருக்குது. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி என்ன இருக்குன்னா, ஒன்று ஹெட்டு விழுகணும் இல்லை டைல் விழுகணும். இதுதான் ஒரு காயினுக்கான ப்ராபபிலிட்டி. இது பாசிபிலிட்டி. ஓகே, இது சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு. சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா நடப்பதற்கான கூறு வெளிகள் அப்படிங்கிறதாம் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு இருப்போம். அப்போ ஒரு காயின் எடுத்துட்டோம்னா அதுக்கான பாசிபிலிட்டி என்ன இருக்குது? ஒன்று ஹெட்டு விழுகும் இல்லை டைல் விழுகும். இது ரெண்டு காயின் இருக்கும்போது அப்படி எது என்ன விழுகும்? HH, HT, TH, TT. அதாவது ஹெட்டு விழுகும். ஃபர்ஸ்ட் காயினில் ஹெட்டு, செகண்ட் காயினில் டெய்லு, ஃபர்ஸ்ட் காயினில் டெய்லு, செகண்ட் காயினில் ஹெட்டு. ஸோ ரெண்டுத்துலேயுமே டெய்லு. ஸோ இது வந்து ரெண்டு காயினுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ இப்படி காயின்ஸை வச்சு பேசணும் அப்படின்னா இப்படி இருக்கும். ஒரு காயின்னா 2 பவர் 1. ஏன்னா மொத்தமாகவே காயின்ஸில் 2 ஃபேஸ் இருக்குது, அதனால் 2 பவர் 1. இதே இது ரெண்டு காயின்னா 2 ஸ்கொயர், தட் இஸ் 4. சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4. இதே இது 3 காயின் இருந்துச்சு. ஓகே, காயின் 3, n is equal to 3 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா s is equal to 2 power 3, that is 8. இங்கே சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். இது நேற்றுக்கே நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் சொல்லி கொடுத்தேன். HS, HT, TH, TT போட்டுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி HS, HT, TH, TT போட்டுட்டு ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாக ஹெச் போட்டுக்கோங்க. செகண்ட் லைன் ஃபுல்லாக டி போட்டுக்கோங்க. ஸோ மொத்தம் 8 பாசிபிலிட்டி வந்துடும். ஸோ இதுதான் 2 பவர் 3. இது டைஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு டைஸாக இருந்துச்சுன்னா 6 பவர் 1. இதே இது 2 டைஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6 பவர் 2, தட் இஸ் 36 தான் சாம்பிள் ஸ்பேஸு. இதே இது 3 டைஸாக இருந்துச்சு அப்படின்னா 6 பவர் 3, தட் இஸ் 216 தான் பாசிபிலிட்டி. இப்போ கார்டு பார்த்தீங்க அப்படின்னா 52 கார்ட்ஸ் இருக்கும். 52 கார்ட்ஸில் 2 ரெண்டு பக்கம் பிளாக்கு. ஓகே, 2 செட் ஆஃப் ரெட் இருக்கும், 2 செட் ஆஃப் பிளாக் இருக்கும். இந்த 2 செட் ஆஃப் ரெட் என்னென்ன? ஹார்ட்டு, டைமண்டு, இதுதான் ரெட் கார்டு. இது பிளாக் கார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேடு, கிளவரு. ஓகே, ஸ்பேடு, கிளவரு. இது ஒரு 13 இருக்கும், இது ஒரு 13 இருக்கும். ஸ்பேட் அப்படிங்கிறது இப்படி இருக்கும், அப்புறம் கிளவர் அப்படிங்கிறது இப்படி இருக்கும். ஸோ மோர் ஓவர் நியரரா. ஓகே, அப்போ இது ஒரு 13, இது ஒரு 13. ஃபேஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்ல, அந்த ஃபேஸ் கார்டு வந்து ஒவ்வொன்றுத்தில் என்ன இருக்கும்? ஆஸ் இருக்கும், ஜாக் இருக்கும், கியூன் இருக்கும், கிங் இருக்கும். அப்போ ஒரு செட்டில் ஃபேஸ் கார்டு 4 இருந்தது அப்படின்னா மொத்தமே ஒரு சீட்டு கட்டில் மொத்தம் எத்தனை ஃபேஸ் கார்டு இருக்குது? 4, 8, 12, 16. அப்போ ஃபேஸ் கார்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 16 கார்ட்ஸ் இருக்கும். ஃபேஸ் கார்டு எவ்வளோ? 16 கார்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக்கு. காயினை வச்சு பேசுறது, டைஸ் வச்சு பேசுறது, கார்டு வச்சு பேசுறது. இதுக்குள்ளே ட்ரிக்கியாக என்ன கொஸ்டின் கேட்டாலும் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். நார்மலாக கேட்குறது. இதையும் தாண்டி நேற்றுக்கு இன்னொரு ஃபார்முலா அப்படிங்கிறது ஒன்று சொல்லி கொடுத்தேன். அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா NCR ஃபார்முலா. அதாவது ஒரு காம்பினேஷன் வச்சு நம்ம பேசுறது. ஒரு ஈவெண்ட் இருக்குது, ஸோ அந்த ஈவெண்ட்டு எத்தனை வழிகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது. நம்பர் ஆஃப் காம்பினேஷன் வச்சு பேசுறது. அதுக்கு தான் கும்பி பாகம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எடுத்து பேசணும். அப்போ NCRோடைய ஃபார்முலா என்ன?
n factorial divided by n minus r factorial into r factorial. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இதுதான் வச்சு மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா போடுவோம். இதில் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா NCN is equal to 1, அதாவது 5C5 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆன்சர் 1. இதே இது 5C0 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆன்சரும் 1 தான். ஓகே, 5C0 அப்படின்னாலும் 1 தான். இது சும்மா ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோ. மேபி 1 மார்க்கில் கேட்டால் என்ன பண்ணுறது, அது நீங்கள் சால்வ் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஓகே, 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னா 0 ஃபேக்டோரியல்னு வரும், ஆர் ஃபேக்டோரியல்னு வரும். சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக்கான ஃபார்முலாஸ். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் உங்களுக்கு டவுட் இல்லைல்ல? நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணல. நேற்றுக்கு பார்த்தது எல்லாத்தையும் ரீகாப் பண்ணியாச்சு. அதான் இதெல்லாம் படிச்சுட்டு வரணும்னு நாளைக்கு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு ரீகேப்பும் கொடுத்துட்டேன். இது பேசிக்காக இது தெரிஞ்சாலே செம்ம அசால்ட்டாக போட்டுடலாம். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஓகே, அப்போ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு சம்மு. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 5 சேல்ஸ்மேன் ABCDE of a company are considered for the 3 members trade delegation to represent the company. அதாவது at an international trade conference, அதாவது வெளியூரில் போய் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு இவங்க கம்பெனியை சேர்ந்த 3 நபர்கள் போகலாம். ஓகே, இவங்க கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு 3 பேர் போடலாம். எத்தனை பேரில்? ABCDEன்னு இந்த 5 பேரில் 3 பேர் போகலாம். அப்படி 3 பேர் போகிறாங்க அப்படின்னா அதில் ஏ செலக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது ஏ அப்படிங்கிறது ஈவெண்ட் ஆஃப், ஓகே, ஸோ என் ஆஃப் ஏ அப்படிங்கிறதா ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங், அதாவது ஏ செலக்ட் ஆகிறதுக்கான ஈவெண்ட்டு, அதுதான் ஏ. ஸோ ஏ அப்படிங்கிறது ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ கெட் செலக்டட் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் கான்ஃபரன்ஸ் தான் ஏ அப்படிங்கிறது. ஸோ ஏ என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னு பார்ப்போம். சாம்பிள் ஸ்பேஸ்னால் மொத்தம் இந்த 5 பேரில் எத்தனை பேர் செலக்ட் ஆகணும்? 3 பேர் செலக்ட் ஆகணும். சரிங்களா? இந்த 5 பேரில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் செலக்ட் ஆகணும். இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டோட்டலாக இருக்கிற சாம்பிள் ஸ்பேஸ். இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? ABCDE அப்படிங்கிற 5 பேர் இருக்காங்க. அப்போ N ஆஃப் S அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 பேரில் யாரோ 3 பேர் தான் செலக்ட் ஆகணும். அப்போ 5C3 தான் N ஆஃப் S. N ஆஃப் S எவ்வளோ? 5 பேரில் 3 பேர் செலக்ட் ஆகணும். இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 5C3. இப்போ ஏ செலக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஏ எப்படி செலக்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு 3 பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தராக ஏ இருக்கணும். அதுதான் ஏக்கான ப்ராபபிலிட்டி. அப்போ என் ஆஃப் ஏ என்ன அப்படின்னா செலக்ட் ஆகிற 3 பேரில் ஏ ஒருத்தராக இருக்கணும். எஸ் மொத்தமே எத்தனை அப்படின்னா மொத்தமே எவ்வளோ ஈவெண்ட் நடக்குது? 5 பேரில் 3 பேர் செலக்ட் ஆகிறாங்க. தட் இஸ் என் ஆஃப் எஸ். ஆனால் நமக்கு தேவை ஏ எவ்வளோ செலக்ட் ஆகுறாரு, ஏ செலக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்போ ஏ செலக்ட் ஆகணும் அப்படின்னா முதல்ல 3 பேரில் ஒருத்தராக செலக்ட் ஆகணும். அப்போ 3C1. அப்போ P ஆஃப் ஏ ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா N ஆஃப் ஏ பை N ஆஃப் எஸ். இது யாருக்காவது புரியாமல் இருக்கா? எப்படி N ஆஃப் ஏ 3C1 N ஆஃப் எஸ் 5C3 வந்துச்சுன்னு யாருக்காவது புரியாமல் இருக்கா? Anybody raise your hands? மேம் ஒன் டைம் மட்டும் சொல்லுங்க. ஓகே, அதாவது 5 பேர் இருக்காங்க. 5 பேர் ஒரு கம்பெனி சார்பாக 5 பேரில் ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி ஒரு கம்பெனி சார்பாக வெளியூருக்கு போய் அனுப்பி பேச சொல்லணும். அதுதான் வந்து கான்செப்ட். இதில் நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா அந்த 3 பேர் போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த 3 பேரில் ஏ ஒருத்தராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போது மொத்தமே சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் காம்பினேஷன் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் என் ஆஃப் எஸ். அதுதான் எப்பயுமே ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட டைஸில் பார்த்தீங்கன்னா காயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே நடக்கிற வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கிறோம். முதல்ல வந்து இந்த 5 பேரில் 3 பேர் செலக்ட் ஆகணும். அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது 5 பேரில் அந்த கான்ஃபரன்ஸுக்கு 3 பேர் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் என் ஆஃப் எஸ். என் ஆஃப் எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நமக்கு தேவை என் ஆஃப் ஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏ செலக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது போட்டுருவோம். முதல்ல ஈவெண்ட் நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? முதல்ல இந்த 3 பேர் செலக்ட் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அந்த 3 பேரில் ஏ ஒரு பர்சனாக இருக்கணும். அப்போ அது ஒரு ஈவெண்ட் நடந்தாலே ப்ராபபிலிட்டி நடந்துரும். அப்போ
3C1. ஓகே, 3 பேர்ல A இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 3C1. இதே இது இந்த இடத்துல 4 பேர் செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நான் 4C1ன்னு வரும், இங்கே 5C4ன்னு வரும். புரிஞ்சுக்கோங்க. 3 பேர்ல ஒருத்தரா இருக்கணும் அப்படின்னா 3 பேர்ல ஒன்னா இருக்கிறதுக்கு 3C1 வேஸ் நடக்குது. அதுதான் முடிஞ்சிருச்சு. ஸோ n of a 3C1, n of s equal to 5C3. ஸோ அப்படியே எடுத்து ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3C1 divided by 5C3. ஸோ ஃபார்முலா என்ன? n factorial by கொஞ்சம் மியூட் பண்ணுங்கப்பா, லைட்டாக பயந்துரு. ஓகே, 3C1 வந்து 3 factorial by 2 factorial into 1 factorial. ஸோ 3 into 2 into 1. ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் இவ்வளோ பெருசாக நான் போட்டு காமிக்கிறேன். அடுத்த இடம்லாம் டக்கு டக்குன்னு கட் பண்ணி விட்டுருவேன். ஓகே, 2 2 கேன்சல் ஆயிரும், 1 1 கேன்சல் ஆயிரும், இந்த இடத்துல 3 வரும். ஸோ 5C3 போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 5C3 is equal to ஓகே n factorial by n minus r factorial into r factorial. அப்போ 5 into 4 into 3 into 2 into 1. அடுத்து இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ 2 into 1 3 factorial எப்படி எழுதலாம்? 3 into 2 into 1. அப்போ இது எல்லாமே இப்படி கட் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல கட் பண்ணீங்க அப்படின்னா 2 வரும். அப்போது இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருது? 10. 5 factorial. ஓகே, 5 n factorial by n minus r factorial into r factorial. 5 into 4 r factorial. ஓகே, 3 factorial. 3 2 1 போயிடும். ஸோ இந்த இடத்துல 2 10 தானே வருது. ஆனால் 3/10 ஆப்ஷன்ல இல்லையே. ஸோ ஆன்சர் நமக்கு 3/10 தான்ப்பா வருது. சரிங்களா? 3/5 கிடையாது, 3/10 தான். ஏன்னா NCR is equal to n factorial divided by n minus r. 5 minus 3 2 3 factorial. ஸோ அப்படியே 3 factorial போயிடுச்சு அப்படின்னா 5 into 4 divided by 2 into 1 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 10 தான் வரும். சரிங்களா? 3/10 தான், ஆப்ஷனில் இல்லை. ஆனால் ஆன்சர் என்ன அப்படின்னா 3/10 தான். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? இது ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறது புரியுதுல? ஓகேவா? ஓகே மேம். அடுத்து சம் போலாம். There are 20 people in a party. If every person shakes a hand with other person, then what will be the number of handshake? இது என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? ஒரு பார்ட்டிக்கு 20 பேர் போகிறாங்களாம்ப்பா. அந்த பார்ட்டியில் 2 பேர் ஷேக் அப்படின்னா என்ன? ஒரு ஷேக்கிங் நடக்கணும் அப்படின்னா எத்தனை பேர்ப்பா இருக்கணும்? 2 பேர் இருக்கணும். 2 பேர் இருந்தால் தான் கை குலுக்கல் அப்படிங்கிறது நடக்கும். அப்போ 2 பேர் இருந்தால் தான் கை குலுக்கல் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பாசிபிலிட்டி என்னப்பா இருக்குது? 20C2 அப்படின்றது புரியுதா? 20 பேரில் 2 பேரா 2 பேரா குலுக்குனாங்க அப்படின்னா ஒரு காம்பினேஷன் நடக்கும். 1 2 1 3 1 5 1 4 1 5 அது மாதிரி இது மாதிரி 20 வேஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ 20C2. ஸோ 20 into 19. ஸோ 2 factorial into 18 factorial வரும். இங்கே 19 factorial போட்டேன். இதுவும் கேன்சல் பண்ணால் 20 into 19 divided by 2 போட்டேன். ஓகே, 190. ஆன்சர் 190. புரியுதா? இது நீங்கள் இதை எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னா 18 into 17 into போட வேணாம், 20 into 2. அப்போ n factorial divided by n minus r factorial அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 factorial into r factorial. அப்போ 20 factorial எப்படி எழுதலாம்னா 20 into 19 into 18 factorial அப்படின்னு எழுதலாம். 18 17 16 15 16 13 அப்படிலாம் எழுத வேணாம், வெறும் 18 factorial எழுதிக்கோங்க. இங்கே எடுத்தாங்க அப்படின்னா இது 18 factorial into 2 factorial. அப்போ 18 factorial 18 factorial கேன்சல் ஆயிரும். அப்போ மேலே இருக்குது என்ன? 20 into 19. கீழே இருக்குது என்ன? 2 factorial. 2 factorial எப்படி எழுதலாம்? 2 into 1ன்னு எழுதலாம். அப்போ டோட்டலாக அடிச்சு கொடுத்தா 10. ஆன்சர் 190. இந்த சம் புரிஞ்சிச்சா? ஓகே, அடுத்து a bag contains cards numbered between 33 and 92. Okay, if one card is drawn from the bag, the probability of number on the drawn card is perfect square. ஸோ கொஸ்டின் நான் இன்னொரு தடவை உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன் பாருங்க. ஒரு பேக்கில் வந்து கார்டை நம்பர் பண்ணி வைக்கிறாங்களாம். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 33 34 35ன்னு போட்டு ஒரு 92 வரைக்கும் உள்ள கார்டு நம்பர் போட்டாங்க. ஓகே, அப்படி ஒரு கார்ட்ஸ் எல்லாம் உள்ளே போட்டாச்சு. இப்போ ஒரு நம்பர் எடுக்கும்போது அந்த நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. புரியுதாப்பா? ஒரு கார்டு இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குன்னு இன்னும் நமக்கு தெரியாது. ஆனால் எடுக்கிற கார்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. முதல்ல நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு வந்து நம்ம ஏபியில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். n is equal to L minus A by D plus 1.
நம்பர் எவ்வளோ நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்காப்பா எல்லாருக்கும்? இதுல எல் அப்படிங்கிறது லாஸ்ட் நம்பர், ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர், டி அப்படிங்கிறது டிஃபரன்ஸ். நான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியும் சொல்றேன், நார்மலா எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது சொல்றேன். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஏன்னா எப்படி இருந்தாலும் பின்னாடி ஏபிஜிபி பார்க்கும்போது இந்த ஃபார்முலா கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. அப்படி இருக்கும்போது இப்பயே பார்த்துக்கிறது நல்லது. எல் அப்படிங்கிறது லாஸ்ட் நம்பர், ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர், டி அப்படிங்கிறது டிஃபரண்ட். அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். இல்ல லாஸ்ட் நம்பர் எவ்வளோ அப்படின்னா 92, ஃபர்ஸ்ட் நம்பர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 33. டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா நம்பர் கண்டினியூவா தான் போடுறாங்க, 33, 34, 35, 36 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1. இப்போ நம்ம போடலாம். n is equal to l minus a by d plus 1. 92 minus 33 என்னப்பா வரும்? 60. குட். 60ஆ? 59 தானே? இது ஒரு 59 plus 1 ஆட் பண்ணா 60, மொத்தமே 60. Yes, இது 59 plus 1. Good, correct. So n is equal to 60. அப்போ மொத்தமே அந்த பேக்ல எத்தனை கார்டு இருக்குன்னா 60 கார்டு அப்படிங்கிறது இருக்கு. சரி, இப்போ n of s நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா நமக்கு ஈவெண்ட் என்ன? ஸ்கொயரா நடக்கிறதுக்கு தான் ஈவெண்ட். 33ல இருந்து 92 வரைக்கும் எத்தனை ஸ்கொயர் இருக்கு? ஸோ 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் எவ்வளோப்பா? 8 8 64. ஓகே, 8. இது வந்து 9 ஸ்கொயர் 81. இவ்வளவுதான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்கு. மொத்தம் எவ்வளவு இருக்கு? n of a is equal to 4. அப்ப p of a is equal to n of a by n of s. ஸோ n of a எவ்வளோ அப்படின்னா 4, n of s எவ்வளோ அப்படின்னா 60. ஸோ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1/15. ஸோ ஆன்சர் இஸ் 1/15. ஸோ இது வந்து நார்மலா இது பண்றது. மேம் எனக்கு இந்த ஃபார்ம்ல எனக்கு எக்ஸாம் மறக்கக்கூடாது, எக்ஸாம் டைம்ல. இந்த 4ஆ? n of a எவ்வளோப்பா? n of a எவ்வளோ? ஏங்கிறது என்ன? ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஸ்கொயர் நம்பர், ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். 33ல இருந்து 92 வரைக்கும் ஒரு 4 ஸ்கொயர் நம்பர் இருக்கு. அந்த 4 ஸ்கொயர் நம்பர், ஆமா, அதுதான், அதுக்கு தானே ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் perfect square, event of getting perfect square. இது வந்து நார்மல். இப்போ எனக்கு இந்த 60 கண்டுபிடிக்க முடியல மேம். அப்போ என்ன மேம் பண்ண அப்படின்னா, ஆனால் டைம் எடுக்கும், நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, டைம் எடுக்கும், இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ எந்த இடத்துல? இந்த இடத்துல சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு 33. ஓகே, 33ல் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. அப்போ 33ல் ஸ்டார்ட் ஆகும்போது 33, 34, 35, 36, 37, 38, 39, 40. மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 இருக்கா? அடுத்து 41ல இருந்து 50 வரைக்கும் இருக்கும், அது ஒரு 10 இருக்கும். அடுத்து 51ல இருந்து 60, இது ஒரு 10 இருக்கும். 61ல இருந்து 70, இது ஒரு 10 இருக்கும். 71ல இருந்து 80, இது ஒரு 10 இருக்கும். ஓகே, 81ல இருந்து 90, இது ஒரு 10 இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா 92 வரைக்கும் இருக்கு. அப்போ 91, 92, இதுல மொத்தம் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 10 20 30 40 50. ஓகே, 58 60. ஸோ மொத்தம் எத்தனை கார்டு இருக்கு? 60 கார்டு இருக்கு. ஸோ இது வந்து நார்மலா நம்ம வந்து ஃபார்முலா மறந்துச்சு அப்படிங்கிறப்ப இது மாதிரி கொஞ்சம் டைம் கன்சியூம் இருக்கும். ஆனால் இது போட்டிங்க அப்படின்னா 60. இப்போ n of s எவ்வளோ அப்படின்னா 60. புரியுங்களா? மொத்தம் வந்து அந்த பேக்ல 60 கார்டு இருக்கு அப்படிங்கறத இப்படியும் கண்டுபிடிக்கலாம். 33 34 35 அப்படியே போட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்படி வரும். அதுக்கு பதில் சிம்பிளா ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. n is equal to l minus a by d plus 1. lங்கிறது லாஸ்ட் நம்பர், ஏங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர், d அப்படிங்கிறது டிஃபரன்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு மொத்தம் எத்தனை கார்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எத்தனை கார்டு இருக்குன்றதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஏங்கிறது என்ன? ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஸ்கொயர் நம்பர், அதுவும் போட்டாச்சு. ஸோ போட்டோம் அப்படின்னா ஆன்சர் நமக்கு பெர்ஃபெக்டா வரப்போகுது. இவ்வளவுதான். இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அடுத்த சம். King and queens of black colors are taken out from a deck of 52 cards. அதாவது கிங் எடுத்துறாங்களாம், கியூனையும் எடுத்துறாங்களாம். மொத்தம் queen of black cards. ஓகே, black cards taken out from 52 cards. மொத்தம் 52 கார்டுப்பா. 52 கார்டில் கிங்கும் கியூனும் எடுத்தாச்சு. ஆனால் பிளாக் கார்டில் இருந்து எடுத்திருக்காங்க. பிளாக் கார்டு மொத்தமே பிளாக் கிங் எப்படி இருக்கும்? பிளாக் கிங்கு 2 இருக்கும்.
அதே மாதிரி பிளாக் கியூன் எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். அப்ப 4 கார்டு போயிடுச்சு. 4 எடுத்துட்டோம். அப்ப என்ன ஃபெஸ் எவ்வளோ? 52 மைனஸ் 4 போட்டிங்கன்னா 48. இப்போ எவ்வளோ கார்டு இருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ள 48 கார்டு தான் இருக்கு. இப்போ இதை சஃபிள் பண்றாங்க. A card is drawn from the remaining well shuffled card. Probability of getting spade card அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்பேடு கார்டு வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஆர்வ கோளாறுல 13/48ன்னு போடக்கூடாது. பிகாஸ் ஸ்பேடு கார்டு அப்படிங்கிறது பிளாக்கா ரெட்டா? ஸ்பேட் அப்படிங்கிறது பிளாக்கா ரெட்டா? பிளாக். பிளாக் மேம். அந்த பிளாக்ல இருந்து எத்தனை போயிருக்கு வெளியில? 2 போயிருக்கு. 2 போயிருக்கு. குட். ஏன்னா ஒரு கிங்கும் பிளாக் போயிருக்கு, ஒரு கியூனும் போயிருக்கு. அப்ப இப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? 13 கார்டு இல்ல, 11 கார்டு இருக்கு. அப்போ ஏபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் பிளாக் கார்டு, ஓகே, அதாவது ஸ்பேடு கார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதே 11 தான். அப்போ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 11. அப்போ பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏங்கிறது 11, என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது 48. ஸோ 11/48 என்பது சரியான பதில். ஸோ ஆன்சர் பி. ஓகேவா? அடுத்த சம். ஓகே, there are 20 peoples in a party. இது இப்பதான் பார்த்தோம். ஓகே 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 ஓகே. அந்த ஸ்பேஸ் எனக்கு இதுலயா யூஸ் பண்ணிக்கலாம். ஏ பேக் அண்ட் இதுவும் பார்த்துட்டோமா? என்ன ரிப்பீட்டடா போட்டுருக்கு? ஓகே இது மட்டும் பார்க்கலாங்க. ஓகே, இது பார்த்தறலாம். A box contain 2 black, 6 green, 4 yellow. ஒரு டவுட் மேம். சொல்லுங்கப்பா, என்ன டவுட்? இப்ப கிங் அண்ட் குயின் வந்து பிளாக் கலர் கார்ட்ல இருந்து எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆமா, அந்த பிளாக் ஸ்பேடாவும் இருக்கலாம், க்ளோவராவும் இருக்கலாம்ல? எக்ஸாக்ட்லி. ஆனா நம்ம வந்து வெறும் ஸ்பேட்ல இருந்து தானே மைனஸ் பண்ணிருக்கோம். ஆமா, அவங்க கேட்டிருக்கிறது என்ன? ப்ராபர்ட்டி ஆஃப் கெட்டிங் ஸ்பேட் கார்டு தானே. புரியுதா? ப்ராபர்ட்டி ஆஃப் கெட்டிங் பிளாக் கார்டுன்னு கேட்கல. பிளாக் கார்டு அப்படின்னா 11 + 11 22 நம்ம போடுவோம். சரிங்களா? கேட்டிருக்கிறது ஸ்பேடு. ஸ்பேடு மொத்தம் 13. 13ல 2 கார்டு வெளில போயிடுச்சு அப்படின்னா இருக்கிறது அவ்வளவுதானே இருக்கும். ஓகே மேம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வாங்க. பாக்ஸ் கண்டே 2 பிளாக், 6 green, 4 yellow. இஃப் 2 balls are picked up random, the probability of getting both are green. 2 பாலை ரேண்டமா எடுக்கிறோம்ப்பா. அப்படி எடுக்கும்போது ரெண்டுமே கிரீனா வரதுக்கான ப்ராபபிலிட்டி. முதல்ல சாம்பிள் ஸ்பேஸ் எப்பயுமே கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணா என்ன வருது? 12. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12C2. 12C2 அப்படிங்கிறது தான் சாம்பிள் ஸ்பேஸ். புரியுதா? 12 பால்ல 2 பால் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ், நடப்பதற்கான ப்ராபபிலிட்டி. ஏ அப்படிங்கிறது என்ன? ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் கிரீன் தான் ஏ. கிரீன் பால் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6 பால் இருக்கு. 6ல ஆனால் நமக்கு எவ்வளோ செலக்ட் ஆகணும்? 2 செலக்ட் ஆகணும். அப்போ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 6C2. அப்போ பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இது என் ஆஃப் எஸ். பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். அப்போ 6C2 டிவைட் பை 12C2. புரியுதா? இது புரியுதா? யாருக்காவது புரியாம இருக்கா? இது புரியுதுன்னா புரியுதுன்னு சொல்லுங்கப்பா. புரியல அப்படின்னா ஓகே, அப்போ கிளியர். ஓகே, டன், முடிஞ்சிச்சு. இப்போ 6C2 டிவைட் பை 12C2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது 6 × 5 டிவைட் பை 2 × 1. அதே மாதிரி இது 12 × 11 டிவைட் பை 2 × 1. இதுவும் கேன்சல் ஆகும். 6 × 5 டிவைட் பை 12 × 11. ஸோ இது போட்டிங்க அப்படின்னா 5/22. ஸோ ஆப்ஷன் டி. இவ்வளோதான். டக்குன்னு இப்போ நம்ம அடிச்சு கொடுத்துடலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் எப்படி வரும் அப்படிங்கிறது என்சிஆர் போட்டு n ஃபேக்டோரியல் டிவைட் பை n - r ஃபேக்டோரியல் × r ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது போடலாம். போக போக பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டக்குன்னு போட்டு விட்டு கேன்சல் பண்ணி விட்டு போய்கிட்டே இருக்கலாம். அடுத்த சம். A dice is cast twice. அப்போது ஒரு டைஸை 2 தடவை காஸ்ட் பண்ணி போடுறாங்க. அப்போ பாசிபிலிட்டி 36. n of s is equal to 36. And the sum of appearing is 10. அப்போ வெயிட் பண்ணோம், அவசரப்பட வேணாம். A dice is cast twice and the sum of appearing is 10. The probability of number 5 has to be
அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஸோ நம்மளை குழப்பறதுக்காண்டி அப்படி கொடுத்துருக்காங்க. பட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டைஸை 2 தடவை போடுறாங்களாம், அதோட சம்மு 10 வருது பார்த்தீங்களா, அதுதான் இந்த இடத்துல சாம்பிள் ஸ்பேஸை நமக்கு கால்குலேட் பண்ணும். ஆனால் ப்ராபபிலிட்டி எதுக்கு கேட்டிருக்கா அப்படின்னா, அந்த 2 தடவை நமக்கு போடும்போது ஒரு மூஞ்சியாவது நமக்கு என்ன வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 5ன்னு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸோ பாருங்க, இப்போ 10 வர்றதுக்கு பாசிபிலிட்டி என்னப்பா இருக்கு? 6 × 6 + 4, 4 + 6, 5 + 5. அப்போ S = இதுதான். அப்போ n of s = போட்டிங்க அப்படின்னா எத்தனை? 1 2 3. n of s அப்படின்னா கவுண்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் n of s. ஓகே, s அப்படிங்கிறது சாம்பிள் ஸ்பேஸு. மொத்தமே நடப்பதற்கான வழிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா s. ஸோ டோட்டலாக n of s அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா தட் இஸ் n of s அப்படின்னு சொல்கிறது. இப்போது அட்லீஸ்ட் 1, குறைந்தபட்சம் ஒரு 5வது இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன? குறைந்தபட்சம் ஒரு 5வது இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்னப்பா? 1 n of a = 1. அப்போ p of a = n of a by n of s. அப்போ 1/3. ஆன்சர் இஸ் 1/3. அடுத்து next question. A letter of English alphabet is chosen at random. Probability of getting vowels. Vowels எத்தனைப்பா இருக்கு? 5 என்னென்ன vowel? AEIOU. சரிங்களா? ஸோ மொத்தமாக n of s வந்து ஆல்ஃபபெட்டை 26. ஏன்னா நம்ம உட்காந்து ஏபிசிடின்னு ஃபுல்லாக எழுத வேணாம். n of s 26ன்னு தெரியும். ஸோ வவ்வல் அப்படிங்கிறது AEIOU. அப்போ n of a = எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5. அப்போ p of a = என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா n of a by n of s. n of a எவ்வளோ? 5. n of s எவ்வளோ? 26. இது யாருக்காவது புரியாமல் இருக்கா? சரி, ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்ததுக்கு போகலாம். அடுத்து a box contain 6 white, 2 black, 3 red balls. If the ball is drawn at random, what is the probability that it will be not white அப்படின்றாங்க. not white அப்படின்னா ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 0.4 அப்படின்னா நடக்காமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னப்பா? ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.4. இதே தான் அந்த ஈவெண்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னப்பா? 0.6. எப்படி வந்துச்சு? பிகாஸ் ஒரு ஃபார்முலா இருக்குது ஆல்ரெடி. ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 0.4 அப்படின்னா a பார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 - a. ஓகே, p of a பார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 - p of a. ஸோ ப்ராபபிலிட்டி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 0.4னா நடக்காமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 0.6. ஸோ நேற்றுக்கே சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அதாவது ஒருத்தர் பிழைக்கிறதுக்கு 60% வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பிழைக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ? 60, அதாவது 100%லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 40% அப்படிங்கிறது வரும். ஸோ அதுதான் அதுக்கான ப்ராபபிலிட்டி. இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா போடுறோம். அடுத்து ஸோ இதுக்கான ஆன்சர் முதல்ல கண்டுபிடிப்போம். 6 ஒயிட்டு, 2 பிளாக்கு, 3 ரெட்டு. மொத்தம் எத்தனை இருக்கு? n of s போட்டுடலாம். 6 + 2 8, 8 + 3 11, 11. முதல்ல ஒயிட் பால் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருங்க. 6. அப்போ 6/11 அப்படிங்கிறது ஒயிட் பால் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகே, p of a = 6/11. அப்போ p of a பார் எவ்வளோ அப்படின்னா 1 - p of a. That is 1 - 6/11 = 5/11. புரியுதா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 5/11. ஏ நடக்கிறதுக்கான ப்ராபர்ட்டி 6/11, நடக்காமல் இருக்கிறதுக்கான ப்ராபர்ட்டி 5/11. அடுத்து there are 30 balls in a bag on which number 1 to 30 are marked. One ball is drawn random from the bag. Find the probability that the number marked on the ball
taken out of the bag is divisible by 4 or 3 அப்படின்னா A union B. நேத்திக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன், P of A union B. ஃபார்முலா என்னப்பா? P of A plus P of B minus P of A intersection B. கரெக்ட் தானே? P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B அப்படிங்கிறது தான் இதுக்கான ஃபார்முலா. அப்போது இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மொத்தமே 1 4 வரணும்ப்பா. ஓகே, அந்த பேக் வந்து வர அந்த நம்பர் 1 4ஆல் டிவைட் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 6ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நமக்கு கேட்டிருக்க ஒரு நார்மலான இஷ்யூ. மொத்தம் இதில் என்ன ஃபெஸ் எவ்வளோப்பா? ஓகே, என்ன ஃபெஸ் எவ்வளோ? 30. குட், 30. ஸோ ஏ அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் டிவிசிபிள் பை 4ன்னு எடுத்துக்கலாம். அப்போது 4 8 12 16 20 24 28. ஆமாம், அப்போது ஏ வந்து இவ்வளோ. என் ஆஃப் ஏ எவ்வளோ அப்படின்னா 1 2 3 4 5 6 7. அப்போ 7. என் ஆஃப் ஏ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7. இதே இது பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அ நம்பர் டிவிசிபிள் பை 6 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6 12 18 24 30. மொத்தம் 5. ஸோ ஏ ஒரு ஈவெண்ட்டை நடக்கிறதுக்கு போட்டாச்சு, பி போட்டாச்சு. அடுத்து என்ன அப்படின்னா ஃபார்முலாவில் இன்னொன்றும் இருக்குது, இன்டர்செக்ஷன். அப்படின்னா ஏலையும் ஒரு விஷயம் நடக்கணும், அதே விஷயம் பிலையும் நடக்கணும். சரிங்களா? ஏலையும் ஒரு விஷயம் நடக்கணும், அதே விஷயம் பிலையும் நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஏ இன்டர்செக்ஷன் பி. அது ஒன்றும் இல்லை, ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் டிவிசிபிள் பை 4 அப்படிங்கிறதுக்கும் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் டிவிசிபிள் பை 6 அப்படிங்கிறதுக்கும் காமனாக என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறோம். ஆமாம், அடுத்து பாருங்கன்னா 12 அடுத்து 24. மொத்தம் எத்தனை இருக்கு? ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது 2. ஓகே, அவ்வளோதான். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது 2. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா போட்டு முடிச்சிடலாம். ஸோ பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். அப்போ 7/30. பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 5/30. பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது 2/30. அப்படியே ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். 7/30 ப்ளஸ் 5/30 மைனஸ் 2/30. ஆன்சர் என்னன்னு போட்டு பட்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1/3 மேம். 1/3. எல்லாருக்கும் வந்துருச்சா? அவங்க போட்ட ஆன்சர் எல்லாருக்கும் வந்துருச்சா? எஸ் மேம். சூப்பர்ப்பா. இப்போ நம்ம வந்து இது பார்த்து முடிச்சாச்சு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 1/3. ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதான் பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா போட்டு முடிச்சிடலாம். அடுத்து there are 20 balls in your bag which are numbered 1 to 20. Find the probability that a number marked on the ball taken out of the bag is divisible by 3 or 5. இதே மாதிரி தான் இந்த சம் நீங்கள் போட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆகே 5 minutes 5 நிமிஷம் கூட எடுத்துக்கோங்க, ஆனால் ஆன்சர் போட்டு சொல்லிடணும். மேம் 9/20 மேம், ஆப்ஷன் பி. 9/20 வந்திருக்கா? மற்றவங்களுக்கு என்னப்பா ஆன்சர் வந்திருக்கு? வேற யாரோ ஒருத்தர்? எஸ், மற்றவங்களும் இன்னொருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்க பார்க்கலாம். 9/20 மேம். குட். ஸோ 9/20 என்பது சரியான குட். 9/20 அப்படிங்கிறது போட்டிங்க. சூப்பர்ப்பா. ஸோ இவ்வளோதான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலாக ஒரு 2 ஈவெண்ட் எடுக்கும்போது நம்ம போட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு வந்துடும். ஸோ இதில் ஏ பி ஆஃப் ஏ என்ன வந்துச்சு? பி ஆஃப் ஏ எவ்வளோ வந்துச்சு? 6/20. ஓகே. பி ஆஃப் பி 4/20. 4/20. குட் 4/20. குட். ஏ இன்டர்செக்ஷன் பி A intersection B 1/20 மேம். சூப்பர்ப்பா. 1/20. அதில் போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்துச்சு ஆன்சர் அப்படிங்கிறது வந்துடும். குட், சூப்பர். ஸோ இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இனி அடுத்த சம் பார்க்கலாம்.
ஓகே இப்போ நான் வந்து ரேண்டமாக ஒரு சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ 3 இது ஓகே. இஃப் டாஸிங் 3 காயின்ஸ் அட் அ டைம் த ப்ராபர்ட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 ஹெட். இந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ 3 ஓகே 3 காயினை வந்து அட் அ டைமில் டாஸ் பண்ணுறோம். அப்போ என் ஆஃப் எஸ் எவ்வளோப்பா? 8 மேம். குட் 8 அப்படிங்கிறது. அப்போது நம்ம பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எழுதணும் அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச் டிடி, அதே மாதிரி ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச் டிடி. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக ஹெச் போட்டுருங்க, செகண்ட் ரோ ஃபுல்லாக டி போட்டுருங்க. ஸோ இது என்னோட ஐடியா. ஒவ்வொருத்தருக்கும் என்ன பாசிபிலிட்டி இருக்கோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இஃப் டாஸிங் ஓகே டாஸிங் 3 காயின்ஸ் அட் அ டைம் த ப்ராபர்ட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 ஹெட், குறைந்தபட்சம் ஒரு தலை அப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன பார்த்தோம்? இதுவே இப்போ நான் இதை வச்சே பல்வேறு இப்போ மோர் தென் 1 இருக்கணுமா? குறைந்தபட்சம் 1 அப்படின்னா குறைந்தபட்சம் 1 அப்படி இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹெட்டாவது இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த டிடிடியை தவிர்த்து எல்லா இடத்துலையும் பாருங்க குறைந்தபட்சம் ஒரு தலை இருக்கும். ஓகே ஸோ அப்போ இது எல்லாமே வரும். அப்போ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 7, பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். அப்போ 7/8 தான் அட்லீஸ்ட் 1 ஹெட். ஓகே குறைந்தபட்சம் ஒரு தலை. இதே இது அட்மோஸ்ட் 1 ஹெட் அப்படிங்கிறதுக்கு ப்ராபர்ட்டி என்ன? அந்த வார்த்தைகள் வச்சு நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லுவேன் பாருங்க. அட்லீஸ்ட்னா குறைந்தபட்சம் ஒரு தலை, அட்மோஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமே எனக்கு ஒரு தலை மட்டுமே இருக்க வேண்டும். அப்படிங்கிறப்ப எனக்கு இது வரும் இது வரும் இது வரும். அப்போ டிடிஹெச் ஓகே டிடிஹெச் அடுத்து ஹெச்டிடி அதிகபட்சம் எனக்கு ஒரு தலை இருக்கணும். ஓகே அதிகபட்சம் எனக்கு ஒரு தலை. இந்த பாசிபிலிட்டி தான் வரும். ஓகே அதிகபட்சம் எனக்கு ஒரு தலையாவது இருக்கணும். ஓகே ஸோ இது 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 எக்ஸாக்ட்லி 2 ஹெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி 2 ஹெட்னா எதை எடுப்பீங்க? இதை எடுப்பீங்க, இதை எடுப்பீங்க, இதை எடுப்பீங்க. சரிங்களா? எக்ஸாக்ட்லி 2 ஹெட் அப்படின்னா இது இந்த 3த்தையும் எடுப்பீங்க. இங்கேயும் 2 ஹெட் இருக்குது, இங்கேயும் 2 ஹெட் இருக்குது, இங்கே 2 ஹெட் இருக்குது. இதெல்லாம் வேர்ச்சுவல் விளையாடுற சில கேம்ஸு. ஸோ அந்த அட்லீஸ்ட்டு அதே மாதிரி அட்மோஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 10 ரூபா கொடுமா. ஓகே அட்மோஸ்ட் எனக்கு அதிகபட்சமாவது 10 ரூபா கொடுமா. நீங்கள் ட்ரிப்புக்கு போகிறீங்க 10 ருபீஸ்லாம் கேட்க மாட்டோம், பட் இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அதிகபட்சம் எனக்கு 10 ரூபாயாவது கொடுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் எனக்கு குறைஞ்சபட்சம் 10 ரூபா கொடுனா உங்கள் அம்மா 10 ரூபாயாவது கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுத்தாலும் நீங்கள் வாங்கிப்பீங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஹெட் இருந்தாலும் எடுத்துப்பீங்க, 2 ஹெட் இருந்தாலும் எடுத்துப்பீங்க, 3 ஹெட் இருந்தாலும் எடுத்துப்பீங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்க அம்மா சொல்லிட்டாங்க உனக்கு அதிகபட்சமே நான் எவ்வளவு கொடுப்பேன் அப்படின்னா 10 ரூபா தான் கொடுப்பேன், அதுக்கு மேல நான் கொடுக்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 ரூபா கிடைக்கலாம், இல்லை கிடைக்காம கூட இருக்கலாம். அப்படிங்கிறப்ப இந்த டிடியும் இங்கே வந்து சேர வாய்ப்பு இருக்கு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது எனக்கு ஒரு ஹெட்டாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அதிகபட்சம் எனக்கு ஒரு தலையாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா தலையே கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அட்மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கு, கிடைக்காம போகவும் வாய்ப்பு இருக்கு. இதே இது அட்லீஸ்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. ஓகே மோஸ்ட்லி இந்த இடத்துல நீங்கள் தப்பு அப்படிங்கிறத விட டூர் போகிறீங்க அமௌண்ட்டு கேட்குறீங்கன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 500 ரூபாயாவது கொடுமா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே அப்போ அதுக்கு கீழே நம்ம கொடுத்தா நம்ம மனசு ஒத்துக்காது. அப்போ அட்லீஸ்ட் 500 அப்படிங்கிறப்ப 500 கொடுத்தா வாங்கிப்போம், 1000 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிப்போம், ஏன்னா 1500 கொடுத்தாலும் வாங்கிப்போம். ஏன்னா அட்லீஸ்ட் அப்படின்னு தான் சொல்கிறோம். நம்ம பவுண்ட்ரி 500 ரூபாய் தானே தவிர்த்து 1000 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிப்போம், 1500 கொடுத்தாலும் வாங்கிப்போம். ஆனால் அவங்க அம்மா சொல்லிட்டாங்க உனக்கு அட்மோஸ்ட் நான் எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா 500 ரூபாய் தான் கொடுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 400 ரூபாய் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, 300 ரூபாய் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, 200 ரூபாய் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம லக்கு 500 ரூபாய் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது, இல்லை 100 ரூபாய் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, கொடுக்காம போகவும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் அட்மோஸ்ட்டுக்கான மீனிங். அட்லீஸ்ட்டுக்கு வாய்ப்பு வார்த்தை இதுதான், அட்லீஸ்ட் அட்மோஸ்ட். ஸோ இது மாதிரி வார்த்தைகளை வச்சு சம்டைம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுங்கப்பா.
மேம் அந்த 3 டெயில் வருதுல மேம் அது எப்படி மேம் அட்மோஸ்ட் அது வந்து என்ன அப்படின்னா அட்மோஸ்ட் ஓகே அட்மோஸ்ட் எனக்கு ஒரு ஹெட் தான் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஹெட் இல்லாம கூட இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் மேம் ஓகே ஒரு ஹெட்டாவது எனக்கு அதிகபட்சம் இருக்கணும் அதிகபட்சம் எனக்கு ஒரு தலை இருக்கணும் ஹெட்டே இல்லல மேம் அப்போ எடுக்கலாமா அத எடுக்கலாம் அதுதான் விஷயம் அதுதான் நான் சொல்ல வந்தேன் அது நம்ம யோசிக்க மாட்டோம் ஆனா அதுவும் வரும் அப்படிங்கிறது தான் இது விஷயம் மோஸ்ட்லி இது வந்து அதாவது சம்டைம்ஸ் ரேர் கேஸ்ல தான் கேட்க வாய்ப்பு இருக்கு அதனால தான் இதையும் வந்து உங்களுக்கு சொல்லி வச்சிட்டேன் வேற எதுவும் இல்லை ஸோ சில இன்னொரு சம்ஸ் அப்படிங்கிறது நம்ம போடுவோம் ஸோ சதீஷ் வந்து என்ன பண்றான் அப்படின்னா சதீஷ் புட்ஸ் 5 yellow and 3 blue balls in a closed box ஸோ சதீஷ் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 5 yellow and 3 blue balls அப்படிங்கிறத ஒரு பேக்ல போடுறாரு his brother Manish picked 2 balls at a random மனிஷ் என்ன பண்றாரு 2 பந்துகளை ஒரு குலுக்கல் முறையில எடுக்கிறாரு இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா calculate the probability that balls picked random are the same color இந்த மனிஷ் பைபிள்ல எடுக்கிற அந்த கலர் வந்து சேம் கலரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கறதாம் கேக்குறாங்க அப்போ முதல்ல வந்து எஸ் கண்டுபிடிச்சணும் என்ன எஸ் கண்டுபிடிச்சணும் ஓகே 5 + 3 8 வரும் ஓகே 8 வரும் 8ல பைபிள்ல எத்தனை பால் எடுக்குது 2 பால் எடுக்குது அப்ப 8C2 தான் n ஆஃப் s அப்ப ஏ என்ன மேம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் சேம் கலர் ஓகே சேம் கலர் அப்படின்னா இங்க yellow கலர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க 5C2 இது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படி இல்லையா ப்ளூ கலர் எடுத்தீங்கன்னா 3C2 divided by 8C2 இதான் இதுக்கான ஃபார்முலா ஐ மீன் அவுட் ஆஃப் த இன்கம் ஒன்று ரெண்டுமே எல்லோ கலராக கிடைக்குது அப்படின்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 5 கலரில் 2 எல்லோ வரப்போகுது இல்லை எனக்கு ப்ளூ கலர் கிடைக்க போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் 3ல் 2 எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ 5C2 + 3C2 divided by 8C2 ஸோ புரியுதாப்பா இப்போ 5C2 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 5 × 4 3 ஃபேக்டோரியல் விட்டுருங்க divided by 2 × 1 + 3 2 × 1 விட்டுருங்க அதே மாதிரி 2 × 1ன்னு இங்கே வரும் divided by 8 × 7 divided by 2 × 1 ஸோ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 5 2s are 10 + 3 divided by இது 4 28 சரிங்களா ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 13/28 இது யாருக்காவது புரியாமல் இருக்காப்பா இப்போ நான் இப்போ உங்களுக்கு இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணது யாருக்காவது புரியாமல் இருக்கா புரியல அப்படின்னா ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா விட்டுடலாம் மேம் அந்த சேம் கலருக்கு அந்த ஒரு எழுதிட்டீங்களா மேம் அது மட்டும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஸோ ஒன்றும் இல்லை அந்த 5 மொத்தமே வந்து டோட்டலாக ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு பேக்கில் இருக்குது அந்த பேக்கில் 5 எல்லோ கலரும் 3 ப்ளூ கலரும் இருக்குது இப்போ ஒரு தம்பி போகிறாரு அந்த தம்பி எடுக்கிற 2 கலருமே ஒரே கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன ஓகே ஒரே கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன எடுக்கிறாரு பந்து அப்படி எடுக்கும்போது ஒரே கலராக இருப்பதற்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டினே அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ 5 அப்படிங்கிறது 5 எல்லோ ஸோ 5 எல்லோவில் 2 எடுக்கணும் அப்போ 5C2 அதே மாதிரி இந்த ப்ளூ ஒரே கலர் கிடைக்கணும் இப்போ பாருங்க ப்ளூ வந்தால் எல்லோ வராது அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ இது இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா 3C2 அப்படிங்கிறது நடக்கும் அப்போ டோட்டலாக என்ன சாம்பிள் ஸ்பேஸ் நடக்கும் அப்படின்னா 8C2 இதை உங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா எல்லோ கலர் மட்டும் நடக்கணும் அப்படின்னா n ஆஃப் A அப்படிங்கிறது எல்லோ கலராக இருந்துச்சு அப்படின்னா 5C2 n ஆஃப் B அப்படிங்கிறது ப்ளூ கலராக இருந்துச்சு அப்படின்னா 3C2 ஸோ மொத்தமாக நான் ஆட் பண்ணுவேன் 5C2/8C2 + 3C2/8C2 அதை தான் நான் டோட்டலாகவே போட்டேன் போட்டேன் சரிங்களா சரி இப்போ நான் கொஸ்டினை மாத்துறேனே 2 பால் கிடைக்குது பார்த்தீங்களா அந்த 2 பால்ல ஒரு எல்லோ ஒரு ப்ளூ கிடைக்கணும்னா என்ன பண்ணுவீங்க ஒரு எல்லோ ஒரு ப்ளூ கிடைக்கணும்னா என்ன பண்ணுவீங்க 5C1 3C2 3C2 2 ப்ளூ பால் பண்ணுங்க 3C2 கிடையாது 2 ப்ளூ நான் சொன்னேன்
இது ஒரு ஓகே ஒரு எல்லோ ஒரு 2 பால் எடுக்கிறீங்க அதில் ஒன்று டிஃப்ரெண்ட்டான கலரில் வரணும் அப்படின்னா 5C1 3C1 அப்படி தானே நடக்கும். இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணணும், இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதுதான் நான் சொல்ல வந்த ஃபேக்ட், வேற ஒன்றும் கிடையாது. இது ஒரு ஈவெண்ட்டே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் 2 பந்துகளில் ஒவ்வொன்றும் வெவ்வேறு பந்தாக இருக்க வேண்டும் என்று கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு எல்லோ பந்து ஒரு ப்ளூ பந்து, ஒரு எல்லோ பந்தா இருக்கு அப்படின்னா 5ல் ஒரு எல்லோ பந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ப்ளூ பந்தா இருக்கணும் அப்படின்னா 3ல் ஒரு ப்ளூ பந்து இருக்கணும். இப்போதான் 2 பால் செலக்ட் ஆயிருக்கு. இங்கே டோட்டலாகவே 2 பால் செலக்ட் ஆயிடுச்சு, அதனால தான் இப்படி போட்டோம். இதே இது இப்படி போட்டோம் அப்படின்னா ஒரு எல்லோ பால் செலக்ட் ஆயிருக்கு, ஒரு ப்ளூ பால் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ தான் டோட்டலாக 2 பால் செலக்ட் ஆயிருக்கு. அந்த 2 பாலுமே இந்த வேஸில் தான் செலக்ட் ஆகும், 8C2 வேஸில் தான் செலக்ட் ஆகும். அப்படி போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ். இது வந்து போத் கலர் அப்படிங்கிறப்ப இப்படி நம்ம போடுவோம். இதே இதில் ஒன்று நடக்கணும் அதில் ஒன்று நடக்கணும் அப்படின்னா 5C1 × 3C1 / 8C2 அப்படிங்கிறது. இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ப்ராபபிலிட்டி. அப்படிலாம் உங்களுக்கு மோஸ்ட்லி கேட்கல. எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, ரொம்ப டஃப். இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நான் அதில் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து உங்களுக்கு போட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இன்னும் ஒரே ஒரு சம்மு வந்து பார்த்துடலாமா? பாருங்கள், when a coin is tossed once. ஸோ காயின் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை சுண்டி விடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கம்மிங் ஹெட்? அதில் தலை வருவதற்கான பாசிபிலிட்டி என்னப்பா ஆன்சரு? டக்குன்னு சொல்லலாம். 1/2. அவ்வளோதான், சூப்பர். ஆமாம், 1/2. குட். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்க, what will the probability to remove face card from the card deck? நான் கொஸ்டின் எழுதுறேன், சரிங்களா? what will be the probability to remove face card from card deck? என்னப்பா ஆன்சரு? What will be the probability to remove face card in the deck? மொத்த face card எத்தனை இருக்கு? 12. 4, 8, 12, 16 இருக்கோ? ஆமாம், face card எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்கு? 16 அப்படிங்கிறது இருக்கு. ஆக்சுவலி face card இது நம்ம அன்னம்பர் கார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது வரும். நான் நேற்று ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா? அதாவது ஆஸ் வந்து நமக்கு வரும், ஆனால் அது வந்து ஃபேஸ் கார்டு லிஸ்ட்டில் நம்ம போட்டோமா நேற்று? இப்போ ஒரு தடவை அதை சொல்ல மறந்துட்டேன், சாரி. அதாவது ஜாக்கு நீங்கள் கார்டு பார்த்துருக்கீங்களாப்பா? ஜாக்குக்கு ஒரு இமேஜ் இருக்கும், கியூனுக்கு ஒரு இமேஜ் இருக்கும், கிங்குக்கு ஒரு இமேஜ் இருக்கும். ஆனால் ஆஸுக்கு கழுத இமேஜ் இருக்குமா? இல்ல மேம். அப்போ ஃபேஸ் கார்டு அப்படிங்கிறது நமக்கு 12 தானே வரும். இதே இது அன்னம்பர் கார்டு, ஓகே, 2, 3, 4, 5 இல்லாமல் அன்னம்பர் கார்டு அப்படிங்கன்னா தான் நமக்கு 16. இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஒரு சேஞ்சை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது அன்னம்பர்டு கார்டு அப்படின்னா 16. இதே இது ஃபேஸ் கார்டு அப்படிங்கிறப்ப ஜாக்குக்கு இமேஜ் இருக்கும், கியூனுக்கு இமேஜ் இருக்கும், கிங்குக்கு இமேஜ் இருக்கும். ஏக்கு ஏதாவது இமேஜ் போட்டிருக்கோமா? யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏக்கு ஏதாவது இமேஜ் போட்டு பார்த்துருக்கீங்களா? இல்ல மேம், ஸ்பேட் மட்டும் போட்டுருக்கோம். ஏக்கு வந்து நார்மலா போட்டு டிசைன் மட்டும் போட்டுருக்கோம். இப்போ கிளவர்னா இப்படி கிளவர் ஒரே ஒரு கிளவர் போட்டு தானே இருக்கும். ஸ்பேடுனா ஒரே ஒரு ஸ்பேட் சிம்பிள் தானே போட்டிருக்கோம். ஹார்ட்னா ஒரே ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டிருக்கோம். கரெக்டா? அப்படிதானே எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம். அப்போ எல்லா கார்டுலயும் அப்படிதான் இருக்கும். அப்போ ஃபேஸ் கார்டு அப்படிங்கிறப்ப 12. ஸோ நமக்கு என்ன வரும் அப்படின்னா மோஸ்ட்லி நமக்கு 12 தான் வரும்.
அன்னம்பர்டு கார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது 16 வரும். அன்னம்பர்டு கார்டு அப்படிங்கிறது 16 வரும். அப்போ வந்து 12/52 போட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, இப்போ ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இது 12/56னா, இதே இது அந்த ஈவெண்ட் நடக்காம இதுக்கு வந்து ஆன்சர் 12/56 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஆன்சர் என்னப்பா? 12/52 அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? 3/13 மேம். 3/13 ஓகே, டன். 3/13 ஓகே, ஸோ மோஸ்ட்லி எல்லா கைண்ட் ஆஃப் பாசிபிலிட்டியும் நம்ம பார்த்தாச்சு. பெர்மிட்டேஷன் மட்டும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்கப்பா. நான் அது நல்லா செக் பண்ணிட்டேன். பெர்மிட்டேஷன் உங்களுக்கு கேட்கல. அதனால் வந்து பெர்மிட்டேஷன் வாய்ஸில் நம்ம போட வேண்டிய அவசியமும் இல்லை. மோஸ்ட்லி காம்பினேஷன் தான் கேட்குறாங்க, பெர்மிட்டேஷன் அப்படிங்கிறது கேட்கல. சரிங்களா? ஸோ திஸ் வில் பி ஓகே. இப்போ நார்மலாக சொல்கிறேன், இப்போது ஒரு வேஸ் இருக்குது, காம்பினேஷன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குது அப்படின்னா காம்பினேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 பேர் இருக்காங்க, 15 பேரில் 4 பேர் செலக்ட் ஆகிறதுக்கான காம்பினேஷன் என்னப்பா? 15C4. அப்போ நீங்க ஒவ்வொன்றா போட வேண்டிய அவசியம் இல்லை. 15 × 14 × 13 × 12 அதோட விட்டுருங்க. ஏன்னா 11க்கு அப்புறம் அதை அடிச்சிடும். ஏன்னா 15 - 4 11 ஆயிரும், 11 அடிஞ்சிரும். அப்போ 4 × 3 × 2 × 1. ஸோ ப்ராபபிலிட்டி போடும்போது நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இவ்வளோ தான். இது வரைக்கும் நமக்கு போட்டுட்டு இதை மட்டும் நம்ம கட் பண்ணி போட்டாலே போகிறோம். 4 3s 12 அடிச்சிரும். அப்புறம் இதை அடித்தோம் அப்படின்னா 7. ஸோ இப்படி போட்டாலே நமக்கு போதுமானது. எல்லாத்தையும் பெருசாக போட்டு இழுன்னு இழுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்ம இன்றைக்கி முடிச்சிட்டோம். ப்ராபபிலிட்டி சின்ன டாப்பிக்காகவே இருக்குது, உங்களுக்கு ரொம்ப கேட்கல. ஸோ என்ன அப்படின்னா பெர்மிட்டேஷனில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகலை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று இருக்கும், என்னென்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி. மேபி இந்த ஒரு சம்மு மட்டும் உங்களுக்கு ட்ரிக்கியாக கேட்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் இருப்பாங்க. அதில் வந்து இவர் மட்டும் இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இது, இவர் மட்டும் இந்த கொஷினுக்கு சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இது, அதே மாதிரி சி மட்டும் வந்து கொஷின் ப்ராபபிலிட்டி சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இது. மொத்தமே அந்த கொஷின் சால்வ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து மோஸ்ட்லி கேட்பாங்க. நில்லுங்க, எங்கேயாவது கேப் இருந்துச்சுன்னா போட்டுடலாம். சரி, இந்த இடத்துல போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து ஒரு டார்கெட்டை ஹிட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2, பி வந்து ஒரு டார்கெட்டை ஹிட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி 2/3, சி வந்து ஒரு டார்கெட்டை ஹிட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி 3/4. ஓகே, ஸோ ஏ ஹிட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2, பி ஹிட் பண்ணுறதுக்கு 2/3, சி ஹிட் பண்ணுறதுக்கு 3/4. இப்போ இவங்க 2 பேரும் இவங்க ஆக மொத்தம் யாரோ ஒருத்தர் அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணி அடிச்சே ஆகணும். ஓகே, ஒருத்தராவது அடிச்சாகணும். ஸோ என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் அந்த டார்கெட்டை ஒருத்தராவது ஹிட் பண்ணோம் அப்படின்னா அது உள்ளே போய் பெனட்ரேட் ஆகுது, அந்த டார்கெட் ஹிட் ஆனதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இதுக்கு எப்படி அவுட்புட்டை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹிட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் யாராவது அந்த 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தராவது நடக்கணும். அப்படிங்கிறப்ப ஏ ஹிட் பண்ணார் அப்படின்னா பி ஹிட் பண்ண வாய்ப்பு வேணாம், சி ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வேணாம். இன்கேஸ் பி ஹிட் பண்ணார் அப்படின்னா ஏ ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வேணாம், சி ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வேணாம். இன்கேஸ் சி ஹிட் பண்ணார் அப்படின்னா ஏ ஹிட் பண்ண தேவையில்லை, பி ஹிட் பண்ண தேவையில்லை, சி ஹிட் பண்ணால் போதுமானது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கான பாசிபிலிட்டி வேஸ் அப்படிங்கிறது. ஏ வந்து 1/2, ஏ பார் எவ்வளோப்பா? அதுதான் ப்ரைமு பார் எல்லாம் ஒன்று தான். ஏ 1/2னா ஏ பார் என்ன? இவ்வளோ நேரமாக யோசிப்பீங்க. 1/2. சி பார் என்ன? டக்குன்னு சொல்லணும். சரிங்களா? இதெல்லாம் அவ்வளோதான். ஸோ ஏ வந்து 1/2, 1/3 × 1/4. அடுத்து அதுக்கும் 1/2 தான் வரும். பி வந்து 2/3 × 1/4. அடுத்து 1/2, 1/3, 3/4. குட். ஸோ அடிச்சு கொடுத்தோன்னா என்ன ஆன்சர் வரும்? ம் 6/24 வருது. அதை அடிச்சோன்னா 1/4 மேம்.
இவ்வளோதான் ஆன்சர். ஸோ இதுதான். இதே மாதிரி தான் நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னல, ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் அப்படின்னா என்னென்ன ப்ராபபிலிட்டி போட்டு சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறது. ஓகே முடிஞ்சிருச்சா? இவ்வளோதான்ப்பா. ஸோ ப்ராபபிலிட்டி ஓவர். ஸோ ப்ராபபிலிட்டி ஓவர். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ். ஸோ சாரி, ஏ அப்படிங்கிறது ஃபேஸ் கார்டு கிடையாது. ஆமாம், அன்னோன் நம்பர்ஸ், அன்னம்பர் கார்டு அப்படின்னா ஏ வரும், ஃபேஸ் கார்டு அப்படின்னா 12 தான் வரும். அவ்வளோதான். தட்ஸ் ஆல் கைஸ். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே ப்ராபபிலிட்டியில் என்ன சம்மு வேணாலும் எப்படி வேணாலும் போடலாம். நாளைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். டுமாரோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா டோட்டலாக ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் உங்களுக்கு ஓவராலாக முடிஞ்சிடும். ஓகேவா? நாளைக்கு 12 மணிக்கு வச்சுக்கலாமா? நாளைக்கு 12 o'clock. ஓகே வச்சுக்கலாம் கிளாஸு. தட்ஸ் ஆல் கைஸ். ப்ராபபிலிட்டியில் ஏதாவது போட்டு பாருங்கள், திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கேட்கும்போது ஈஸியாக இருக்கும், போடும்போது தான் சில பல உங்களுக்கு டவுட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வரும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போடலாம். வேற யாருக்காவது ப்ராபபிலிட்டி ரிலேட்டடாக டவுட் இருக்குது அப்படின்னா ஒரு 2 minutes கொடுக்குறேன், சொல்லி கேட்கலாம். புரிஞ்சவங்க கிளம்பலாம்ப்பா. புரியாதவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் டிஸ்கஸ் பண்ணலாம். எனி டவுட்? இல்லை அப்படின்னா we can end the session. நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் மேம்? HCF, LCM, HCF, LCM, டைம் அண்ட் ஒர்க் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன அப்படின்னா இப்போ ப்ராபபிலிட்டி எடுத்துட்டோம். நாளைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சிடும். அடுத்து வந்து ஒரு டிஃப்ரெண்டானது மென்சுரேஷன் அடுத்து எடுக்கலாம். அது மாதிரி ஒரு மென்சுரேஷன் ரொம்ப பெருசா இருக்கு மேம். ட்ரிக்னாமெட்ரி மேம். ட்ரிக்னாமெட்ரியா? ஓகே, ஐ லைக் தட் சப்ஜெக்ட். ஸோ ட்ரிக்னாமெட்ரி எடுக்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிட்டு ட்ரிக்னாமெட்ரி போட்டுடலாம் மேம். சரிங்களா? ஜெயிக்கு வரணும் பார்த்து சொல்லுங்க மேம், ரொம்ப பெருசா இருக்கும். எக்ஸாம் சின்ன சின்ன டாபிக். இப்போ உங்களுக்கு எப்போ எக்ஸாம்ப்பா? 13ல ஸ்டார்ட் ஆகுது மேம். 13லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? அப்போ முதல்ல சின்ன சின்ன டாபிக்ஸை முடிச்சுட்டு போகலாம். ஆனால் வந்து ஒரு சில பேர் வந்து சின்ன டாபிக்லாம் முடிச்சிருப்பீங்க, பெரிய டாபிக் வந்து இது பண்ணலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நான் கொஷின் அனலைஸ் பண்ணிட்டு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை மட்டும் முதல்ல நடத்தி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணலாம். நான் அனலைஸ் பண்ணுறேன். அனலைஸ் பண்ணிவிட்டு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எந்த டாப்பிக்லேருந்து வருதோ அதை போட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதில் ஜாஸ்தியாக வர வாய்ப்பு இருக்குல்ல, அதை முடிச்சிடலாம். நாளைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கையோட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மோஸ்ட் ப்ரையாரிட்டி வாண்டட் டாபிக் எடுத்து நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ. அடுத்த சப்ஜெக்ட் நீங்கள் போகிறதா இருந்தால் அடுத்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது டைமிங் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி குரூப்பில் போட்டுருவாங்க. ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். டாடா பை பை. ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூப்பா. தேங்க்யூ மேம்.